இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்ட்டான வெந்தய கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு நல்லா மணக்க செஞ்சுருக்கேன். இதே மாதிரியே வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே சூப்பர் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது வந்து செரிமான பிரச்சனை, வயிற்று வலி, அதோட உடல் சூட்டுக்குன்னு எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பட்டு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்ட்டான ஹெல்த்தியான வெந்தய கஞ்சி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன், நல்லா ஃபுல்லாக 4 ஸ்பூன் வெந்தயத்தை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கலைன்னா கண்டிப்பாக ஒரு 5 மணி நேரம்னாலும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச வெந்தயத்தை அந்த தண்ணியோடைய ஒரு 4 கப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது சைடில் வெந்துக்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு அரை கப்பு மட்டும் பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா 2 டைம் கிட்ட வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அரிசியை வந்துட்டு நம்ம முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி 1 2 வந்து அரைச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். முழுசாக சேர்க்கும் போது ஒரு மாதிரி சாப்பாடு, அந்த சாப்பாடு நம்ம சாதம் இருக்குல்ல, அதே மாதிரி முழுசாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி 1 2 உடச்சிட்டு சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். நல்லா திக்னஸும் கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அரைச்சிடக்கூடாது. லைட்டாக ஒரு டைம் மட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டாக உடஞ்சா மட்டும் போதும். அரிசி வந்து 1 2 மட்டும் உடஞ்சிருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தி அரைச்சிட்டிங்க அப்படின்னாலும் மாவாயிரும். இப்போ வெந்தயம் கொதிச்சுக்கிட்டு இருக்கிற டைமில் வந்துட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து எப்படி ஒரு 1/4 கப்பு வரைக்கும் பூண்டு சேர்த்துருக்கேன். வெந்தயத்தை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கிறலாம். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல பச்சரிசி, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த இனிப்பை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும், அதுக்காண்டி மட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அரிசி சேர்த்துருக்கிறதுக்கப்புறமேட்டு பொங்கி வரும். அதனால் அப்பப்போ மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பச்சரிசி நல்லா வெந்துடுச்சு. எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா குலைவாக வெந்திருக்கணும். கொஞ்சம் கூட அரிசி வந்து வேகாத மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமேட்டு அரிசி வேகாது. அதனால் நல்லா குலைவாக வெந்ததுக்கப்புறமேட்டு இனிப்புக்காண்டி வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு 1.25 கப்பு வரைக்கும் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுங்க. இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இவ்வளோ இனிப்பு வேண்டாம் அப்படின்னா 1 கப்புலேருந்து 1.25 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இந்த இனிப்பு வந்து குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு தாங்க இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தாங்க ஆகும். டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தாராளமாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க. ரொம்ப கொழுந்தாக இருந்துச்சு இலை அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டேன்னா அடுத்தடுத்ததுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். வாசனைக்காண்டி ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதோட நல்லா அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிச்சதுக்கப்புறமேட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர் டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான வெந்தய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை, பூண்டு, வெந்தயம்னு எல்லாமே சூப்பராக டேஸ்ட்டான சாப்பாடு தாங்க செஞ்சுருக்கோம். இது வந்துட்டு எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்வோம். சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் அந்த சூப்பராக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எடுத்து ஊற்றும்போது நல்லா தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தான் அடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாயிரும். அப்போ கரெக்டாக இருக்கும். நீங்கள் சமைக்கும் போதே ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிரும், பொங்கல் மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. பூண்டு நிறைய போடுங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.